சேனல். இன்றைக்கி டேட் வந்து 10 செப்டம்பர் வெனஸ்டே. புதன்கிழமை காலைல 7 மணிக்கு ஃபீல்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எப்போ மாதிரி இன்றைக்கி டியூட்டியில் இருந்தால் அந்த எதனா அப்டேட் இருந்தால் நான் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஓகேங்க, வாங்க பார்ப்போம் வீடியோவில். சிஎன்ஜி ஆல்ரெடி பிடிச்சிட்டேன். நேற்று பார்த்தீங்கன்னா தெரியும், சிஎன்ஜி ஃபுல்லாக இருக்குது. ஸோ பிடிச்சிட்டேன். டெய்லி காலைல அது ஒரு வேலையாக இருக்குது. அதேமாதிரி யூபரில் 0. யூபர்லேயே இன்னும் அந்த நம்மளுக்கு அந்த ப்ரோ இது கொடுக்கல, 19%. ஸோ 18% வரணும். நேற்று யூபரில் நல்லா ஓட்டி அது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். ஸோ இன்னும் ஒரு 1% இன்றைக்கி வந்துடுச்சுன்னா அவ்வளோதான். ஓகே, ரேப்பிடோலையும் 0 தான். ஓகே, இன்றைக்கி பார்ப்போம் எப்படி இருக்குது டியூட்டின்னு. அதே மாதிரி நேற்று நான் அந்த கேமரா போய் பார்த்துருந்தேன்ல, ஆக்சுவலாக அது வந்து டிஜே ஆக்ஷன் அது எடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ ஒரு 36,000 வருது. சரி, நான் எங்கள் அம்மாட்ட போய் சொன்னேன், சரி உனக்கு வேணா எடுத்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஸோ வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது எடுக்க போகிறேன். ஏன்னா நம்மளுக்கு தேவை, நம்ம சேனல் வந்து இனிமேல் வீடியோ எடுக்கிறது அடுத்த லெவல் நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா சிலதெல்லாம் நம்ம பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் நான் தைரியமாக அதெல்லாம் பண்ண தான் போகிறேன். இது எல்லாமே எதுக்காகனா, நம்ம சேனல் வந்து ஒரு லெவலில் போகணும், நம்ம நிறைய விஷயம் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான். ஒரு இடத்துல போகிறோம், ஒரு ஷோரூமில் போய்ட்டு நம்ம கேட்குறோம், ஒரு வீடியோ பண்ணோம் அப்படின்னு சொல்கிறோம், இல்லை ஒரு ஆட்டோ இருக்கிற இடத்துக்கு போய் நம்ம பண்ணோம் அப்படின்றோன்னா அதுக்கு வந்து நம்ம வந்து அதுக்கான ப்ரொஃபஷ்னலிட்டி அப்படின்றத பார்ப்பாங்க. சும்மா நான் மொபைல் எடுத்துகிட்டு போய்ட்டு நாங்கள் எடுக்கிறேன், நீங்கள் இது பண்ணுங்கள் அப்படின்னா அது நல்லா இருக்காது. என்னதான் ஒரு ஐஃபோன் எடுக்கிறோம் அப்படின்னாலும், ஸோ ப்ரொஃபஷ்னல் கேமரா வச்சுருக்கோம் அப்படின்னா அது ஒரு இது இருக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு அது தேவை. இதெல்லாம் தேவையில்லாதது அப்படின்னு ஏன் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு 6 மாதம் கழிச்சு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக உங்ககிட்ட எல்லாம் ஷேர் பண்ண தான் போகிறேன்ல. ஸோ அப்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இதெல்லாம் பண்ணேன், இதால் என்னென்ன ஆச்சு அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இன்றைக்கி அந்த கேமரா வாங்க போகிறோம், அதுவும் அப்டேட் பண்ணுறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாமே என்னோடய எல்லா விஷயத்துலையும் நீங்கள் பார்க்கணும். ஸோ ஆரம்பத்துலேருந்து நீங்கள் இருக்கீங்க சப்போர்ட்டிவாக, உங்களுக்கு எல்லாமே நான் அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, அதுவும் நான் வீடியோ அப்டேட் பண்ணுறேன். காலைல போய் வாங்கியிருப்பேன். ஸோ என் பொண்ணும் எனக்கு நான் நிறைய விஷயம் பண்ணும்போது அவள் கூட இருக்கணும். ஏன்னா அவளும் எங்கள் அம்மாவும் என் கஷ்டத்தில் கூட இருந்தவங்க. இப்போ நான் ஒன்றுனா பண்ணும்போது என் கூட இருக்கணும், பண்ணிகிட்டே போகணும். நிறைய விஷயம் இன்னும் பண்ணிகிட்டே போகிறேன், அப்போல்லாம் அவங்க கூட இருக்கணும். ஸோ அதுவும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு ட்ரிப்பு முடிச்சிட்டோம். ஏர்போர்ட்டு மெட்ரோ இங்கே வரலாம், நல்ல அமௌண்ட்டு வருது. பட் இங்கேருந்து ட்ரிப் எடுக்க தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே, பார்ப்போம். ஓகே, ஏர்போர்ட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக மவுண்ட் ரோடு ஐபிசி ஹோட்டல். யூபர் ட்ரிப்பு பையன் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான், அவனை தான் கூப்பிட்டு போகணும்னு நினைக்கிறேன், பார்க்குறான். ஓகே, ஸ்கூல் ட்ரிப் ஒன்று முடித்தோம். ஸ்கூல் பசங்க லேட் ஆகிடுச்சு போல், வெள்ளை அடிக்க வச்சுட்ருக்காங்க அவங்கள. நீங்கள் யாருங்க அப்படி? நாங்கள் டெய்லி இந்த போல தான் லேட்டாக வரானுங்க அப்படின்னு. இல்லை, நான் வந்து ட்ராப் பண்ண வந்தேன் அப்படின்னு. ஆக்சுவலாக அவங்களுக்கு அழகாக கையில் வந்து ஓடிபி 4 நம்பர் எழுதி, வண்டி நம்பர் எழுதி கொடுத்து, சின்ன பசங்க போய் பார்த்துட்டு வண்டி நம்பரை பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஓடிபி நம்பர் அப்புறமா நீ சொல்லு அப்படி சொல்லிவிட்டு அப்புறம் உள்ளே ஏறு அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அதே மாதிரி பண்ணானுங்க. ஸோ போயிட்டானுங்க. ஓகே, 150 ரூபா கொடுக்க சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 140 காட்டுச்சு, 150 ரூபா கொடுக்க சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது கொடுத்துட்டு எவ்வளோ ஆச்சு அப்படின்னு கேட்டாங்க. இல்லைடா 140 ரூபா, 10 ரூபா தரீங்களாண்ணா அப்படின்னானுங்க. தரேன்டா வச்சுக்கோங்க, என்ன பண்ண போகிறீங்க? பார்த்தீங்கன்னா சாப்பிடுவோம், வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்னு. சரி ஓகே சொல்லிட்டு அம்மா 10 ரூபா சில்லறை கொடுத்தா வாங்கிட்டு போயிட்டாங்க. வீட்டில் ஆனால் 150 தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க அம்மா. ஓகே, நெக்ஸ்ட் ட்ரிப்பு பார்ப்போம். ஓகே, டைம் வந்து 12:53. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூபரில் ஒரு 546, ரேப்பிடோவில் 6.5 கிலோமீட்டருக்கு 97 ரூபா. ரேப்பிடோவில் பிறகு இப்போலாம் அதிகமாக ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். இது 644. ஸோ இது ஒரு 1200 வருதா. ஸோ டிப்ஸ்லாம் சேர்த்து ஒரு 1340 ரூபா. ஸோ இது அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். ஓகே, அவ்வளோதான், முடிச்சிட்டோம். ஒரு 1340 ரூபாவோ இடம் வந்திருக்கு. ஸோ எப்போ வர்றது தான். பட் வந்து 1 ஹவர் நம்ம லேட்டு. இன்னைக்கு 12 மணிக்கு முடிப்போம், இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 1 ஆயிடுச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த வடப்பள்ளியில் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து கேமராக்கு சொல்லியிருந்தாங்க.
அங்கே நல்லா இருக்கு அப்படின்னாங்க ஒரு கடை. சரி அது அங்கே போயிட்டு அதை கேமரா டீட்டெயிலாம் பார்த்துட்டு வந்தேன். ஸோ கேமரா வாங்க போகிறேன். கேமரா வாங்குறேன் அப்படின்னா இது வந்து எனக்கு ஒரு எனக்கு ஒரு ஆம்பிஷன் ஒன்று இருக்குது. ஸோ பைக்கில் அது வந்து இதுக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ணும்போது என்னால் பண்ண முடியல. கம்பெனியில் லீவ் கொடுக்க மாட்டாங்க. சம்பளம் வந்து மாதத்தில் அந்த சம்பளம் வரும் ஸோ மார்க்கெட்டிங்னா உங்களுக்கு தெரியும்ல. அதனால அப்போல்லாம் எனக்கு கரெக்டான ஒரு இன்கம் இல்லை, ஒரு ஃப்ரீனஸ் இல்லை, லீவ் எடுக்க முடியல, அடுத்தவங்ககிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கணும் லீவுக்கு. ஸோ அப்போ வந்து என்னால் பண்ண முடியல. பட் அப்போவும் நான் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ண விளாக்லாம் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஃபினான்ஷியல்லையும் கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ டைமும் இருக்குது நம்மளுக்கு. இப்போ மாதத்தில் ஒரு 26 நாள் அப்படி ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 3 நாள் எங்கன்னா போய் எங்கள் வீட்லேயும் சொல்கிறாங்க. ஸோ நானும் பண்ணலான் இருக்கேன். அதெல்லாம் அதுக்காக தான் இந்த கேமரா. அது ஆல்மோஸ்ட் ஒரு 42,000 ரூபா வந்துடும் நினைக்கிறேன். அப்படி இப்படின்னு நான் ஒரு 30 கணக்கு போட்டேன், 42 வருது. பட் வந்து இது வந்து எனக்கு தேவை. ஏன்னா எனக்கு தெரியும் இதுவும் நம்மளை அடுத்த லெவலில் கொண்டு போகும் தெரியும். அதுக்கு இதுவும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் எனக்கு. ஸோ அதுக்காக நான் வாங்குறேன். ஸோ ஓகே, பார்ப்போம் அதில் எப்படி இருக்குது அப்படின்னு. ஓகேங்க, அவ்வளோதான். நான் வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு என் பொண்ணுக்காக தான் வெயிட்டிங். அந்த அம்மா மதியம் வந்தாங்கன்னா லஞ்சு அந்த மாதிரி சாப்பிட்டு அப்படியே கூப்பிட்டு போயிட்டு கேமரா வாங்க வேண்டியதான். ஏன்னா என்னுடைய எல்லாத்துலேயும் அவள் கூட இருக்கணும். அவள் எல்லாமே எதுவும் பண்ண முடியாது. இன்னும் நிறைய வாங்க போகிறேன், நிறைய பண்ண போகிறேன் அவளுக்காக. ஓகே, ஏன்னா இதுவும் அவங்களுக்கான ஒரு மெமரிஸ். ஃபியூச்சரில் அவங்களுக்கு எனக்கான மெமரிஸை நான் அவங்கக்கிட்ட விட்டு போகிறேன் ஃபியூச்சரில். ஓகேங்க, சரி நான் வீட்டுக்கு போகிறேன். எப்போ இந்த வீடியோ எடுக்கிறேன். இவ்வளோ ஐஃபோனுக்கு வேலை கம்மி தான். இந்த ஃபோன் வாங்கிட்டான். சரி. நான் ஓட்டவா, யார் ஓட்டுறா? ஆட்டோ நான் ஓட்டவா? வரும்போது பஸ்ஸில் வந்துடணும்னா நான் அப்படியே சவாரி ஒரு 1000 ரூபாய் சம்பாரிச்சிட்டு வந்துடுவேன் வரும்போது. ஓகே, உங்களுக்கு எதனா வாங்கி வந்துடுறேன். ரோட்டில் இந்த கடை தான். ஒன்று கற்றுக்குச்சு. ப்ரௌனிஸ் ஆட மாட்டா? என்ன வேணும்? சரி, என்ன வேணும்? பதிரியா? அது என்ன ஃப்ளேவர்னு பாரு ஃபஸ்ட்டு. ஓகேவா? இது ஓகேவா? இதோ நீ சாப்பிட்டு கேம்பு. அதெல்லாம் ஃப்ரூட்டு.